வெல்கம் டு ராஜலட்சுமி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு மத்தி மீன் குழம்பு பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி ஒரு குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். மத்தி மீன் குழம்பு. அதுக்கு வந்து நான் மத்தி மீன் வந்து 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய் கொஞ்சம், ஒரு தக்காளி, சீரகம், வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, கொஞ்சம் மஞ்சள்தூள், குருமிளகு, அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். இது நம்ம நல்லெண்ணெயிலே செய்யும்போது நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக. இப்போ கொஞ்சம் வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ வரமிளகா சேர்த்துக்கிறேன். வரமிளகா ஒரு 5 மிளகா போல் சேர்த்துருக்கேன். நான் மிளகாத்தூள் சேர்த்த போகிறேன். அதனால் வந்து நம்ம தேவையான அளவு மிளகா காரம் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் குருமிளகு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். கொஞ்சம் குறைவாக தான் போட்டுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். நம்ம பொடி சேர்த்து ஒரு சிலர் குழம்பு வைப்பாங்க. நம்ம இப்படி அரைக்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அரைச்சி வைக்கும்போது குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் தேங்காய் பால் கூட கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு தக்காளி வந்து மேல் பாகத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே முழுசாக போட்டுக்கிறேன். லைட்டாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து முழுசாக இப்படி வதக்கி செய்யும்போது குழம்பு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கட் பண்ணி வதக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்படி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். போட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மண் சட்டி வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹீட்டாகவே இருக்கும். அது ஹீட்லேயே வதக்கிட்டு நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். பூண்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்து இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஆறிடுச்சு. இது நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்திருக்கேன். அது தண்ணி விட்டு ஊற வச்சு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லெண்ணெய் தான் விட போகிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இப்போ மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் போட்டு நம்ம அரைச்ச விழுதையும் இதில் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கலாம். இப்படி வதக்கும்போது இப்போ மிளகோட பச்சை வாசமெல்லாம் சீக்கிரமாக போயிடும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற்றிக்கலாம். குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தகுந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி உங்களுக்கு கூட வேணும், இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம்.
உங்கள் புளிப்புக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்குங்க. நான் புளி கொஞ்சம் குறைவாக தான் விடுவேன். புளி தண்ணி சேர்த்தியாச்சு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதி வரட்டும். பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். அப்போ தான் நல்லா மிளகோட பச்சை வாசமெல்லாம் போகும். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். இப்போ தண்ணி நல்லா குறைஞ்சிருக்கு. மிளகோட பச்சை வாசமெல்லாம் போயிருக்கும். இன்னும் வந்து இந்த எண்ணெய் வந்து குழம்புலேருந்து தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா சுண்ட விடணும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ புளியோட பச்சை வாசம் மிளகோட பச்சை வாசம்லாம் போயிருக்கும். இந்த டைமில் மீனை நம்ம சேர்த்துக்கலாம். நான் கழுவி வச்ச மீனை போட்டுக்கிறேன். இப்போ எல்லா மீனும் சேர்த்தியாச்சு. இப்போ வந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். லைட்டாக நம்ம கிளறாமல் லைட்டாக இப்படி வந்து கொஞ்சம் அசைச்சு கொடுக்கலாம். மீன் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நான் இப்போ வந்து ஒரு 2 பூண்டு பல் தட்டி போட போகிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். இது வந்து குழம்பு வந்து நல்லா மணமாக இருக்கும். போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வைக்கலாம். இந்த கருவேப்பிலை பூண்டோட வாசமெல்லாம் நல்லா இறங்கி குழம்பு நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்படி செய்யும்போது. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். மீன் நல்லா வெந்திருக்கு. மீன் நல்லா வெந்திருக்கு. நம்ம அதிகமாக கிளறாமல் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே ஒரு 5 நிமிஷம் அதிலே விட்டுறலாம். இந்த குழம்பு வச்சு ஒரு 3லேருந்து ஒரு 4 மணி நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிக்கும். நல்லா மண் சட்டி ஹீட்லேயே வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இது மண் சட்டியில் வைக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்த நாளைக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு மீன் குழம்பு. நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். நிறைய பொடி சேர்த்து வச்சுருப்போம். இந்த மாதிரி ஒரு அளவு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி வைக்கிறதுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாள் இருந்தாலும் இந்த குழம்பு இன்னும் சுவையாக இருக்கும். நம்ம ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மத்தி மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.